இன்றைக்கு திருச்செந்தூர்ல கடல் உள்வாங்கிறது ஏன், முருகன் கிட்ட சூரபத்மன் கேட்ட வரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வராங்க. அவங்க கடல்ல நீராடிட்டு கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்யறது வழக்கம். பொதுவா அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி போன்ற கனத்த நாட்கள்ல திருச்செந்தூர் கடல் திடீர்னு உள்வாங்கும். அது மட்டும் இல்லாம சீற்றத்தோட காணப்படும். சமீப காலமா திருச்செந்தூர்ல கடல் அடிக்கடி உள்வாங்கும் சம்பவம் நடந்துட்டு வருது. திருச்செந்தூர் நாழிக்கிணறு பகுதியிலிருந்து ஐயா கோவில் வரைக்குமே சுமார் 100 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்குது. கடல் உள்வாங்குவது குறித்து புராணத்துல கூறப்பட்டிருக்கிற தகவல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். திருச்செந்தூர்ல சூர சம்ஹாரத்தின் போது அன்னை பார்வதி வழங்கிய சக்திவேலுட சூரனை சந்திக்க முருகன் புறப்பட்டார். சூரனோ கடலுடைய நடுவுல வீர மகேந்திரபுரி என்ற பட்டணத்தை எழுப்பி அங்க வசிச்சுட்டு வந்தார். முருகன் அந்த நகர அடைந்தான். பாலகனாக இருந்த முருகனை பார்த்து சூரன் பரிகாசம் செய்தான். அத முருகன் பொருட்படுத்தல. உடனே சூரன் உருவத்தை பெரிதாக்கி அவரை பயமுறுத்தினான். அதை கண்டு அஞ்சாத சுப்பிரமணியன் சூரன் மீது சக்தி வாய்ந்த 7 பானங்களை எய்தார். உடனே சூரன் பெருங்கடலா உருவாறினார். பேரலைகளை உருவாக்கி முருகனை அச்சுறுத்தினார். அதாவது முருகன் 100 அம்புகளை கடல் மேல எய்ததால இன்னைக்கும் 100 அடி தூரத்துக்கு கடல் பின்வாங்குது. சுனாமி பேரலையின் போதும் இந்த அதிசயம் திருச்செந்தூர்ல நடக்குதுங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். சிறுவனாக இருந்த முருகனை கொல்லணும் என்ற எண்ணம் சூரனுக்கு எழல. சூரனின் ஈகை உள்ளத்தை புரிந்து கொண்ட முருகனும் அவனை கொல்லாம ஆட்கொள்ள முடிவெடுத்து அவனுக்கு விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார். அதை பார்த்ததும் சூரனின் ஆணவம் மறைஞ்சிருச்சு.